என்ன நடந்தது திருக்குமார், சொல்லுங்க. என்ன நடந்ததுன்னா, மாமா வந்து கோயில் வச்சிருக்காரு. அப்ப அந்த கோயில்ல வந்து ஒருத்தவங்க வந்து சாமி பார்க்க வந்தாங்க. அப்ப சாமி பார்க்க வந்தபோது ஒரு ஃபேமிலியா வந்தாங்க. அப்ப அவங்க மகளுக்கு தான் இது பட்டுது. எப்படின்னா, அவங்க கம்பெனில இருந்து இது பண்ணிருக்காங்க. அப்ப அந்த இது அவங்க மேல பட்டது கோயில்ல வந்து பார்த்து சாமி இது பண்ணோன்னு அது விலகி அந்த பிள்ளை உடம்புல இருந்து பேசுது. எப்படின்னா கேட்டாங்க, என் மாமா கேட்டதே நீ யாரு, இங்கேருந்து வந்திருக்குன்னு. அவங்க சொல்றாங்க, நான் நேபாளில உள்ளவ பொம்பளாலு, அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. என்ன மொழியில பேசினாங்க? நேபாள் பாஷையில தான். அந்த பாஷை உங்க மாமாவுக்கு புரிஞ்சுச்சா? இல்ல, எங்க அக்கா இதுல வேலை செஞ்சாங்க அந்த கம்பெனில தமிழ்ல. அப்ப அவங்களுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் விளங்கும். அப்பதான் சொல்றாங்க, இந்த மாதிரி மந்திரவாதி என்னை வந்து இது பண்ணிட்டான், எழுதி விட்டுட்டான் இவங்க கூட அப்படின்னு ரொம்ப கொத்தி அவ்வளவு ஏற்பாடு பண்ணி அப்ப எல்லாம் செஞ்சாரு மாமா. இது பண்ணி ஸ்டீல் வந்து வீட்டுக்கு போனோன்னு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அப்ப சரி மாமா வீட்டுல போய் பாக்கலான்னு நாங்க எல்லாம் போனோம். அப்ப வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் மாமா வந்து அவங்களுக்கு அன்னைக்கு அந்த பார்த்தப்ப சொன்னாங்க, இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் வேணும், எனக்கு பசிக்குது அப்படின்னு. சரி மாமா சொன்னாரு, அவங்களுக்கு சமையல்லாம் செஞ்சுவீங்க அப்படின்னு. அப்போ கோழிக்கறி அந்த மாதிரி எல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. சரி எங்க அவங்க எனக்கு போய் பார்த்தா ரூமுக்கு போனோம். போய் பார்த்துட்டோன்னே பார்த்தோன்னே பல்லு எல்லாம் கடிச்சு ஒரு மாதிரியா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்னோட இன்னொரு மாமா இருக்காரு, அவங்க ஒய்ஃப் வந்து கம்போடியாக்காரங்க. அப்ப அவங்க வந்து அவங்களே எங்க கூட ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இது நேபாள் மாதிரி இருக்கு பேயி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவங்க இதுல அவங்க ஜம்பி பண்ணி பார்த்தாங்க. யாரு? மாமாவோட வைஃபா? ஆமா. அப்படி இது பண்ணுவாங்க. ஒரு கொஞ்ச நேரத்துல அது கிட்ட போனவங்க பறந்து வந்து விழுந்தாங்க. உங்க அத்தை? அதுக்கப்புறம் ஆமா அத்தை. அப்ப பறந்து வந்து விழுந்து எங்க காலு கிட்ட விழுந்துட்டாங்க. பயந்துட்டோம் கொஞ்ச நேரத்துல. தெரியாது, அவங்கள்ட்ட லாவான் பண்ணி அடிச்சு வீசிடுச்சு. வீசிட்டு கொஞ்ச நேரத்துல அந்த ரூம்ல வந்து அவங்க பழைய மோட்டரோட அந்த பாடி வச்சிருந்தாங்க. அந்த பாடிய தூக்குது, கட்டில தூக்குது, வீசுது. அந்த மோட்டர் பாடிய ஒத்த கையில எடுத்து வீசினுச்சே பாருங்க. அப்ப அது இது பண்ணி அப்புறம் நாங்க எல்லாம் கீழே போயிட்டோம். அப்புறம் அது மேல இருந்து இறங்கினுச்சு. என் ஜாமான் இங்கதான் இருக்குன்னு சொல்லி ஜாமான் எல்லாம் எடுத்தோம். எல்லாம் எடுத்து இது பண்ணி அதுக்கு பசிக்குதுன்னு சொன்னுச்சு. அப்ப யாரா எங்க அத்தை இருக்காங்கல்ல இந்த கம்பெனிக்காரங்க, அவங்களே கூப்பிட்டுட்டு வா நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு 2 உத கொடுத்தது பார்த்தாம சாப்பிட கூப்பிட்டு இருக்கு. சாப்பிட கூப்பிட்டுச்சு. அப்ப சரி அவங்க எல்லாம் 2 பேரும் உட்கார வச்சு சாப்பாடு போட சொன்னிச்சு. அப்ப 2 பேருக்கும் சோறு எல்லாம் போட்டு கொடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு ஓகே எல்லாம் போயிட்ட மாதிரி அப்புறமா சின்ன இந்த ஜாமான் தான் எடுத்ததெல்லாம் கொண்டு போய் கடல்ல விட்டுறலாம் வேண்டாம் அப்படின்னு. அப்ப விட்டு ஓகேவா இருந்துச்சு. அப்ப மறுநாள் போன் அடிச்சாங்க, ஓகேவா இருக்கு அப்படின்னு. அப்புறம் சரி மாமா இது இப்படி விடக்கூடாது, ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் இருக்கா இல்லையான்னு திருப்பி கோயிலுக்கு வர சொன்னாரு. அப்போ கோயிலுக்கு வர சொன்னோன்னே கொஞ்ச நேரம் ஓகேவா இருந்தாங்க. ஏன்னா அம்மா காளியம்மா இருக்காங்க, அவங்க முன்னுக்கு உட்கார வச்சு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி பாருங்க ஏதாச்சும் இதா இருக்கா அப்படின்னு. கொஞ்ச நேரம் திருப்பியும் ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணி பல்ல கடிக்கிறாங்க. சொல்றாங்க, அவன் மந்திரவாதி நீ பெட்டியில போட்டு அடைச்சிட்டான், என்னால வெளியாக முடியல அப்படின்னு. மாமா சொல்ற, நீ ஃபைட் பண்ணி வெளியாகவே அப்படின்னு. நீ தானே நேற்று சொன்ன நான் வெளியாயிருவேன், கஷ்டம் பண்ண மாட்டேன் அதோட ஃபேமிலிய அப்படின்னு. அப்புறம் இது பண்ணி அப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நான் மாசமா இருக்கேன் அப்படி சொல்லி அழுகுறாங்க. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் காணாசா பேசுறாங்க, அப்புறம் அழுகுறாங்க. அது மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் சொன்னாங்க ஆணி வேணும் அப்படின்னு, நான் வெளியாயிருவேன் எனக்கு ஆணி கொடுங்க அப்படின்னு. ஓகே, ஆனா எனக்கு ஒரு டவுட், இந்த மந்திரவாதியோட நோக்கம் என்ன ஆக்சுவலி? இந்த நேபாள் ஆத்மாவை ஏவி விட்டுருக்காங்க சரி, ஆனா அவங்களோட நோக்கம் என்னன்னா இந்த பிள்ளைய வந்து இந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்து இவங்க அவரை லவ் பண்ணிருக்காங்க என்னன்னு தெரியல, அதனால பிரச்சனை வந்து அவர் இது பண்ணிட்டாரு.
ஓகே ஓகே. சரி, ஆணிக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது பாட்டுக்கு பிறகு கேட்கலாருங்க. ஓகே. திருக்குமார் தெரிஞ்சவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஓகே, ஒரு நேபாள் ஆத்மா இன்னொரு பெண்ணுடைய உடம்புல வந்து பொசஸ்ட் ஆயிடுச்சு. வெளியே ஆக முடியாம அது ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்கு. ஆணியை கொண்டு வாங்கன்னு கேட்டிருக்கு. ஆணி வந்துச்சா? அதுக்கப்புறம் தான் அந்த ஆணியை எடுத்துட்டு வந்தோடனே அப்புறம் பார்த்தாங்க. ஆணியை திருப்பி திருப்பி பார்த்து அதுக்கப்புறம் அவங்க வாயை திறந்து இந்த மேல எதிர் இருக்குல்ல, அந்த மேல அதுல புடைச்சு கீறு கீறு அழுத்தி போட்டு தேய்ச்சி ஐயோ ஐயோ, அந்த பொண்ணுக்கு இப்படி ரத்தமா வந்திருக்கு வாயிலிருந்து. ரத்தம் ஆனா உள்ளுக்கேதான் இதா இருக்கும். போட்டு தேய்ச்சி எடுக்குது. அப்போ தேய்ச்சி எடுத்து அப்ப நாங்க சொன்னோம் இந்த மாதிரி இந்த பிள்ளை எதாச்சும் ஆவணுச்சுன்னா உன்னை இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்கோம். அப்புறம் இல்ல போயிடுவேன், அதுக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு இது பண்ணி அங்க கோயில்ல வந்து நானு, எங்க அக்கா, மாமா, அந்த கேர்ள் இருக்காங்க பேய் பிடிச்சவங்க, அவங்க அப்புறம் அவங்க அம்மா இவ்வளவுதான் இருந்தோம். அப்புறம் இது பண்ணிட்டு சரி என் கூட ஒரு ஆளை அனுப்புங்க அப்படின்னு. சரின்னு மாமா சொன்னாரு, நீ போயிட்டு வா, அந்த அவங்க ஆணி எடுத்துட்டு அப்புறம் என்னமோ உனக்கு அவங்க முடியெல்லாம் பிச்சு அவங்க கையில எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா எங்க கோயில வந்து கிளாப்பாச வீட்டு உள்ளுக்கு. அப்ப ஒரு மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு மரத்துக்கிட்ட அவங்களே தான் சொந்தமா அந்த குழியை நோண்டினாங்க. அப்புறம் நோண்டி 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 கையிலே தான் நோண்டினாங்க. நோண்டி அப்புறம் அந்த ஆணியெல்லாம் வச்சு புதைச்சி அப்புறம் திருப்பியும் கோயிலுக்கு நடந்தாங்க. அவங்க நடந்த நட ஐயோ அது எப்படி சொல்றதுன்னா பயங்கரமான நட. என்ன மாதிரி நட அது? ஆக்ரோஷமா இல்ல ஒரு மாதிரி அப்படிதான் நடந்தாங்க. ஒரு மாதிரி அந்த ஆணி அப்பயே அந்த ஆணியை தேய்ச்சிக்கிட்டு அப்படியேதான் கத்திக்கிட்டு அப்படியே கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் கூட்டிட்டு போயிட்டு எல்லாம் புதைச்சி அழுத்தி இது பண்ணிட்டு அப்புறம் திருப்பி கோயிலுக்கு வந்தாங்க. ஆணி வந்து கோயிலுக்கு இந்த மரத்துலயும் அடிக்கல. இல்ல அவங்க அந்த மரத்துக்கு பக்கத்துல அந்த வேர் இருக்கும்ல, அதுக்கு சைட்லயே வச்சு உள்ளுக்கு அடிச்சு அந்த முடியோட வச்சு புதைச்சிட்டாங்க. அவங்களே புதைச்சிட்டு அப்புறம் திருப்பி வந்தாங்க. அப்புறம் நடந்து வந்துட்டு அப்ப மாமா கேட்டாரு, நீ இதோட வெளியேறியா அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் சேர்த்து மாறிட்டாங்க. முடியாது, என்னால வெளியாக முடியாது, என்னைய அடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு. இப்ப மாமா சொன்னாரு, நீ அதுக்கான முயற்சி பண்ணு, உன்னாலதான் முடியும், உடைச்சு வெளியாக முடியும்னு. என்னை போட்டு ஒரு பெட்டிக்குள்ள அடிச்சுட்டாங்க. நாலா பக்கமும் ஆணி வச்சு அடிச்சுட்டாங்க அப்படின்னு. அப்புறம் இது பண்ணி ரொம்ப நேரமா அவங்க பாஷையில, அந்த நேபாள் பாஷையில தான் நேரம் பேசிட்டே இருந்தாங்க. அப்புறம் அதை கத்தி இது பண்ணி ஆட்பட்டு பண்ணி கடைசியா தான் ஒரு அந்த சத்தம் அவ்வளவு வேகத்துக்கு வழங்குனுச்சு. என்ன சத்தம்? அவங்க வெளியாயிட்டாங்கன்னு சொல்லி அப்படி கத்துறாங்க. அந்த பெட்டியை உடைச்சு வெளியாயிட்டாங்க. அப்படி அந்த அவ்வளவு நேரம் என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பாஷையில. ஏதோ ஒரு ஜாம் பிடிக்கிற மாதிரி. ஆமா, அது இது பண்ணி அப்புறம் வெளியிட்டு சொல்லி சிரிச்சுட்டு அப்புறம் சொன்னாங்க எனக்கு பசிக்குது அப்படின்னு. அப்ப அந்த நேரத்துல கோயில்ல ஒண்ணுமே இல்ல. அப்ப சரி வாழைப்பழமும் பாலும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமா கொடுத்தாரு. அப்ப கொடுத்துட்டு இந்த மாதிரி கச்சவை பண்ணக்கூடாது நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓகேதான் ஆனவங்க தான். அப்புறம் திருப்பியும் வீட்டுக்கு போயிட்டு ஐயா இருக்காருல்ல மதுரை வீரரு, அவர் படம் எல்லாம் வாங்கி வச்சு அர்ச்சனை பண்ணி அதோட ஓகே வாங்கினாங்க. நேபாள் ஆவிக்கு பாலும் பழமும் கொடுத்து அனுப்பியிருக்கீங்க. வெரி குட், வெரி நைஸ். ரொம்ப நாள் கழிச்சு பேசிருக்கீங்க அவங்களை பத்தி. இன்னைக்கு வரப்போறாங்க மறுபடியும் பாலும் பழமும். அதை யோசிச்சுட்டு இருந்தேன். நினைச்சிட்டீங்களா தூங்கும் போது பார்த்து? மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.
எந்த பேயை நீங்க போய் டிஸ்டர்ப் பண்ணீங்க திருமதி வாணி? நான் எந்த பேயும் போய் டிஸ்டர்ப் பண்ணல. இது வந்து இன்சிடென்ட் வந்து என் வேலை இடத்துல நடந்தது. ஓ, எங்க அது? வேலை இடத்துல நான் வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல வேலை செய்றேன். அது வந்து எப்படின்னா வந்து சும்மாவே ஆள் வராது. இந்த ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அந்த டைம்ல மட்டும்தான் ஆளு குவிஞ்சு வரும், இல்லைன்னா நார்மலாவே தான் இருக்கும். ஸோ இது வந்து அரௌண்ட் ஒரு 7:30 ஈவினிங் போல நடந்தது. எங்களோட இதெல்லாம் வந்து நாங்களாம் சாப்பிட்டு வந்து 6 மணிக்கெல்லாம் எங்க சாப்பாடு டைம்லாம் முடிஞ்சிடும். ஸோ அதுல இருந்து வந்து 7 மணிக்கெல்லாம் மார்னிங் ஷிஃப்ட்டுக்காரவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க போன பிறகு நடந்தது. ஸோ என்னோட கேரக்டர் என்னன்னா, நான் யாருக்கும் ரொம்ப பேசிக்க மாட்டேன். நார்மலா பேசுவேன், ஃபேன்சில எல்லாமே பேசுவேன் நான். பட் என்ன ஆகுதுன்னா, என்னோட வேலை இடத்துல அந்த இடத்துல தான் உட்காந்தேன். நான் வந்து கேஷரா இருந்தேன். ஸோ நான் வந்து கவுண்டர்லேயே தான் உட்காந்துருந்தேன். பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஸோ ஆளுதான் இல்லைங்க, ஸோ நான் கீழே ஃப்ளோருக்கு போறேன்னு சொல்லிட்டு எல்லாமே கீழே ஃப்ளோருக்கு போயிட்டாங்க. ஸோ நான் மட்டும் தான் வந்து 3rd ஃப்ளோர்ல இருக்கேன். என்னை சுற்றி எல்லாமே துணிங்க, கட்டுன்னு சொன்னீங்க. என்னன்னா இவங்க எல்லாம் கீழே போயிட்டாங்களா. ஸோ நான் மட்டும் தான். நான் என்னன்னா வந்து ஜினிஸ் நான் சொந்தமா இந்த பாட்டுங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாள். ஸோ நான் கவுண்டர்லேயே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு நல்லா தெரியுது, ஏதோ கஸ்டமர் வந்து அந்த ஃப்ளோர்ல வந்து ரவுண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு அந்த சப்பாத்தி சத்தம் நல்லா கேட்டு, சப்பாத்தி சத்தம். பட் நான் எந்திரிச்சு பார்க்கும்போது எந்த கஸ்டமரும் எதுவுமே இல்லை. ஓகேவா? ஆனா என்ன ஒண்ணு, இது வந்து நான் உட்கார்ந்து இருக்கிறது மிடில் ஆஃப் பாதிக்கிட்ட நான் உட்காந்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து சான்சஸ் இல்ல, ரோட்டு சைடு ஓடுறதுக்கும் சான்சஸ் இல்ல, பிடி சைடு ஓடுறதுக்கும் சான்சஸ் இல்ல. ஸோ நான் அப்படி எந்திரிச்சாலும் நான் சுத்தி தான் ஓட முடியும். எனக்கு எல்லா சைட்லயும் பிளாக். ஸோ எனக்கு வந்து பிடி சைட்ல இருந்து எனக்கு சத்தம் சத்தம் நடக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே சத்தம் மட்டும் கேக்குது, ஆனா யாரும் கண்ணுக்கு தெரியல. ஆமா, யாருமே கண்ணுக்கு தெரியல. ஆனா என்ன ஒண்ணு, அந்த தூரத்துல இருந்து சப்பாத்து நடந்து வந்த அந்த சத்தம் கேட்கல நம்மளுக்கு, யாரோ இருக்காங்க நடக்கிறாங்க அப்படின்னு எனக்கு நல்லா கேக்குது. அந்த மெதுவா கேக்குது எனக்கு. சோ நான் யோசிச்சு பாக்குறேன், எல்லா கஸ்டமர் இருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு. பட் அது என்ன சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா வருது. கரெக்டா என்னோட டேபிள் கவுண்டர் இருக்குல்ல, அங்க வந்துருச்சு. எங்கெல்லாம் தெரியுது அந்த சப்பாத்தி சத்தம் வந்து முன்னுக்கு வந்து கீழ்ச்சிட்டு இருக்கு. பட் யாரும் இல்ல. நான் ஏஞ்சி பாக்குறேன், நாக்காளி மேலாம் ஏறி பாக்குறேன் கஸ்டமர் இருக்காங்களா இல்லையான்ட்டு. என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சத்தம் வந்து என்னோட முதுகுக்கு பின்னாடி இருக்கு சிஸ்டர். முதுகுக்கு பின்னாடியா? எங்கேயோ கேட்ட சத்தம். ஆமா. அப்புறம் எப்படின்னா அது நடந்து அது கொஞ்சமா நடந்து வந்து நான் நினைச்சு யாரும் இல்ல போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் விட்டுட்டேன். நான் அந்த கவுண்டர்ல தான் உட்காந்துருக்கேன். என்ன பார்த்தேன்னா, என்னோட அந்த சத்தம் வந்து என் முதுகுக்கு பின்னாடி கேக்குது. பட் என்னோட முழு ரொம்ப எல்லாம் ஏறி இருக்கு. ஆக்சுவலி உங்க முதுகுக்கு பின்னாடி ஆக்சுவலி என்னது, வாலா இல்ல என்னது, இல்ல வேற அங்க ஸ்பேஸ் இருக்கா? படி வந்து அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, படி. பட் வந்து வால் மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம வந்து மேல இருந்து கீழே பார்க்கலாம், பட் இறங்க முடியாது. எப்படி இருந்தாலும் அங்க கொஞ்சம் பாலம் இருக்கும். அந்த பாதையில வந்துட்டா நம்ம சுத்தி தான் கீழே இறங்க முடியும். அப்புறம் என்ன பண்ணீங்க? எனக்கு உச்சம் காலில இருந்து உச்சம் தலை வரைக்கும் என்னோட இதெல்லாம் ஏறி போச்சு. எனக்கு பயமே இருந்துருச்சு. நான் வந்து சாமி கும்பிடுறேன், எதா இருந்தாலும் என்னை விட்டு போகணும், நான் எதுவும் பண்ணல, நான் வேலைக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சிஸ்டர் நான் கும்பிட்டு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த இது இல்லாம நீங்க நம்புறீங்களோ இல்லையா, எப்படித்தான் 3rd ஃப்ளோர்ல இருந்து 1st ஃப்ளோர் ஓடுனேன்னு எனக்கு தெரியல. ஒரே ஓட்டம் ஓடுனதுதான், ஒரே ஓட்டம் ஓடுங்க. அதோட வந்து ஒரு ஆளுக்கா வந்து அந்த இன்சிடென்ட் முடிஞ்ச கையோட மத்தியானம் போல அடுத்த நாள் ஒரு இன்சிடென்ட் எப்படின்னா வந்து கர்டன்ஸ்ல தள்ளி விடுறது, துணிகளை தள்ளி விடுறது, இந்த மாதிரி இது வந்து நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. சொல்லுங்க.
உங்களுடைய ஓனர் கிட்ட எதுவும் சொன்னீங்களா அதை பத்தி? ஓனர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க சைனீஸ்ல, சோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட சைனீஸ் தொக்கங்சாயோட இதை கூட்டிட்டு வந்து பார்க்க வச்சாங்க. சோ அது வந்து ஏற்கனவே அந்த இடத்துல இருக்கிறதா. ஓஹோ. அந்த இடத்துல இருக்கிறதா. அதனால வந்து அவங்க வந்து ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம சந்தோஷமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஓவர சந்தோஷமா இருந்தா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க, இருக்கிறது எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவாங்க. ஓ, இது வந்து நார்மலா நடத்துறது. ஆமா, ஒரு 3-4 பேத்துக்கு பட்டிருக்கு. நாங்க வேலை செய்யற இடத்துல ஒரு 3 மில்லியன்ஸ்க்கு பட்டிருக்கு. 3 மில்லியன்ஸ்க்கு பட்டு அப்புறம் அவங்க அந்த சைனீஸ் எங்க பாஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டு சாமி எல்லாம் இது பார்த்துட்டு அப்புறம் தான் அவங்க நார்மலாவே ஆகுனாங்க. அது அந்த மில்லியன்ஸ்க்குலாம் என்ன மாதிரி டிஸ்டர்பன்ஸ் என்ன பண்ணுச்சு? அவங்க டிஸ்டர்பன் எப்படின்னா வந்து சிறுபட்சம் ரஷ் பண்ணா எப்படி இருக்கும், ஹிஸ்டீரியா அந்த மாதிரி கத்தி இருப்பாங்க. எஸ், ஆனா வந்து அவங்க வந்து எப்படின்னா வந்து படன் எடுக்கிறா, நம்மளே வந்து என்ன சொல்லுவாங்க, கண்ணு அசைக்காம பாப்பாங்களா, சரி அம்மா இதுங்க மாத்த அந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. இன்னொன்னு என்னன்னா வந்து ரொம்ப காரமா நடந்துக்குவாங்க, ஒரு மாதிரி புடுங்குறது, அக்ரெசிவா உடம்புல முறுக்கிக்கிட்டு. ஆமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 3 வந்து எலும்பு, ஒவ்வொரு எலும்பு. ஆனா என்ன வந்து இது மசம் பண்ண கையோடையே ரொம்ப வெயிட் ஆயிருச்சுங்க. சோ எங்கனால அதுங்களை பிடிச்சி என்ன சொல்லுவாங்க கவர் பண்றதோ அது எதுவுமே எங்களால பண்ணவே முடியல. ரொம்ப கனமாவும் ஆயிட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா நம்மளாலே அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுதான் என் வாழ்க்கையில நடத்த முடியாது. இன்னொன்னு என்னன்னா அவங்க வந்து நம்ம மாத்தால விளையாடுவாங்க, நம்ம மாத்தாவை பார்க்க சொல்லுவாங்க, என் கண்ண பாரு அப்படின்னு. யாரு? அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க. ஏன்னா வந்து நம்ம கண்ணே பார்த்துட்டு தான் இருப்பாங்க, நம்ம அவங்க கண்ணை பார்ப்போமா. இப்ப நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்கள்ட்ட போயிடும். எது வந்து யாருக்கிட்ட போயிடும்? இப்ப வந்து நம்ம நேருக்கு நேரம் ஒரு கண்ணை பாத்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுப்பேன். இப்ப ஒரு ஃப்ரெண்ட் பார்த்தாங்கல்ல, உங்க இந்த 3 ஃப்ரெண்டுக்கு ஒருத்தவங்க வந்து பட்டுருச்சுல, அந்த பட்டவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள பார்த்து இது நேருக்கு நேரா கண்ணை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஒன்னும் இல்ல அப்படி இப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த டைம்ல வந்து இவங்களுக்கு இருக்கிறது வந்து அவங்க உடம்புல போந்துருது. ஓ bahaya kira macam dia lompat lah. Okay. லோம்பாட் பண்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து இந்த மாதிரி ஒரு 3 நாள் தானே நடந்துருச்சு நான் வேலை செய்யற இடத்துல. அதுக்கப்புறம் சாமி பார்க்க கூட்டிட்டு போனது அந்த என்னது தொக்கோங் சாயூரா, அவங்கள பார்த்த பிறகு செட்டில் ஆச்சா? பார்த்த பிறகு செட்டில் ஆகி அப்புறம் வந்து இவங்களும் தனியா போய் பார்த்து அதுக்கப்புறம் ஓகேவாயி நார்மல் ஆகினாங்க 3 பேரும். 2 பேர் வந்து வேலை விட்டு நின்றுட்டாங்க, 1 பேர் வந்து வேலை செஞ்சாங்க. ஏன்னா அந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து பயம் எடுத்துருச்சு. 2 பேர் வந்து வேலை விட்டு நின்றுட்டாங்க, ஒரு ஆள் மட்டும் தான் வந்து வேலை செஞ்சாங்களா. அன்டில் நான் வேலை செய்யற டைம் வரைக்கும் அவங்க வேலை செஞ்சாங்க என் கூட. ஸோ அந்த இடத்துல ஏற்கனவே என்னமோ ஒரு ஆத்மா இருந்தது அப்படின்னு சொன்னாங்களே, அது என்ன ஏதுன்னு எதுவும் சொன்னாங்களா? ஏன் அங்க இருக்கு? இது வந்து பழைய பங்குனான், ரொம்ப பழைய பங்குனானு. முன்ன வந்து எரிஞ்சு போன இடமா. எரிஞ்சு போன பங்குனானதான் வந்து இப்ப இருக்கிற பாஸ் வாங்கி அதுக்கப்புறம் தான் ரெனோவேட் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பில்டிங் இதை பண்ணோம்னா அங்க உள்ள ஆத்மா வந்து வெளியாகல. பிடிக்கல டைம் மட்டும் தான் வெளியே வருவாங்க. எரிஞ்சு போன பில்டிங்ல யாராவது எரிஞ்சு போனாங்களா? ஏதாவது உயிர் போயிருக்கா? அந்த இது சரியா எனக்கு தெரியல. பட் எவ்ரி சைனீஸ் பிரேயர்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த கோஸ்ட் பிரேயர்ஸ் எப்போதுமே வந்து நம்ம இடத்துல வந்து சாமி கும்பிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஸோ அந்த டைம்லாம் எந்த இன்சிடென்ட் நடக்காதெல்லாம் 1 வருஷம் மிஸ் பண்ணிட்டோம்னா ஏதாவது ஒண்ணு வந்து காட்டிடும். அந்த பிரேயர்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா. கராசான ஒரு ஏரியா தான் சொல்லுங்க. ஆமா. மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.